இது பற்றி பேசுவதற்காக இணைப்பில் இணைகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இபிஎஸ் வைத்திருந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீடு செய்ய போறீங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை உங்க தரப்புல இருந்து என்னவா இருக்க போகுதுன்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விவகாரம் குறித்து யாரும் இதில் தலையிட முடியாது என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. அதோடு மாத்திரமில்லாமல் உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இது குறித்தான தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது. இது குறித்து செயற்குழு பொதுக்குழு கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராகத்தான் அருமையான எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். ஆக செயற்குழுவாலும் பொதுக்குழுவாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை வேறு எந்த விதமான ஒரு காரணம் கொண்டும் இது விசாரிக்க கூடாது என்பதுதான் ஒரு சட்டத்தினுடைய விதி. தற்போது இருக்கிற நிலவரத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரித்து இது குறித்தான இரட்டை இலை சின்னம் குறித்தான ஒதுக்கீடு குறித்தெல்லாம் பேசப்படுகிறது. இருந்தாலும் கூட எங்கள் கருத்துக்களை வழக்கறிஞரிடத்தில் விவாதித்து பொதுச் செயலாளர் அவர்கள் இது குறித்தான கருத்துக்களை விரைவில் வெளியிடுவார்கள். தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டிருக்கிறது. உங்க தரப்புக்கு இது பின்னடைவா பாக்குறீங்களா? இது பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்ல, அதாவது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது சட்டத்தினுடைய அடிப்படையில் சட்டம் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனால் உட்கட்சி ஜனநாயகம் என்பது இறுதியான தீர்ப்பு என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தீர்ப்பு தான். சட்டமன்றத்தை பொறுத்த மாட்டத்திலே இறுதியான தீர்ப்பு என்பது சபாநாயகர் எடுக்கின்ற முடிவுதான். அதற்கு மீறி உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என்று பல்வேறு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் நீதிமன்றம். ஆக இதுதான் இதன் இறுதி தீர்ப்பு என்பது கழகத்தினுடைய உட்கட்சி விவகாரத்தில் பொதுக்குழு தான் என்ன இறுதி முடிவு எடுக்கிறதோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று. அதனுடைய அடிப்படையில் தான் இரட்டையில ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் பொதுச் செயலாளரை நியமனம் செய்யப்பட்டது ஏற்றுக்கொண்டதுமாக கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. ஆக இதுவே நிச்சயமாக தொடர்ந்து இதில் எங்களுக்கு பின்னடைவல்ல. இந்த கருத்தை நாங்கள் மேலும் வலியுறுத்துவதற்கு சட்ட வல்லுநர்களோடு வழக்கறிஞரோடு விவாதித்து இது குறித்து பொதுச் செயலாளர் முடிவை எடுப்பார்கள். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வைகை.